ஹலோ காய்ஸ், எனக்கு இந்த சீரீஸ் வந்து பிடிக்கும். என்ன சீரீஸ்னு கேட்டிங்கன்னா டிமன் ஸ்லேயர் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க விளையாட பேசாமல் கடைக்குள்ளே வரலாம். கடையோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் வந்து துள்ளியும் போகிறான். அவன் தங்கச்சியா அந்த தாஞ்சிரும் ஹீரோ நெசுக்கோ அப்படின்னு அவன் தங்கச்சியை தூக்கிட்டு போகிறான். அவன் என்ன சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான்னா, நெசுக்கோ நீ சாவாத, இந்த மாதிரி டீமனை மாறாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. மட்டும் தாஞ்சிரும் கறி சட்டை வந்து விற்கிறவன். நான் கறி கட்டலாம் நினைக்கும் போது அவங்க அம்மா வந்து என்னோட மூஞ்சிக்குள்ள கறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஹீரோவும் வந்து அப்படியே வந்து பார்த்து நிற்கும் போது அவங்க அம்மா தச்சு முடிச்சிட்டான், இப்போ போடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா தம்பி தங்கச்சி எல்லாரும் வந்து நானும் வரேன் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தாஞ்சிரோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, தாஞ்சிரோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து நியூ இயர் டைம்னால தான் போகிறான், இல்லைன்னா அவனே போயிருக்க மாட்டான். எங்கேனா போனால் அவன் வேகமாக ஓட முடியாது, அவனே இருக்கிறது வேகமாக ஓடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்காம அவங்க வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாஞ்சிரோ வந்து நான் 2 பேருக்கும் கடையிலேருந்து இதாக வாங்கி வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறமா அவங்க அம்மாவும் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய தம்பி வரும்போது என்ன சொல்லுவாங்க, தாஞ்சிரோ எனக்காக கொஞ்சம் இந்த மரக்கட்டை மட்டும் கட் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லுவான். நம்ம கூட சேர்ந்து கட் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாஞ்சிரோ அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. அப்புறமா தாஞ்சிரோ அப்படி தாத்தா சொல்லி அனுப்பிச்சி வச்சிருவாங்க. அப்புறமா நெசுகோ இருக்கிறாங்க காமிக்கிறாங்க. அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெசுகோ வந்து அவன் சின்ன தம்பிக்கு வச்சுக்கிறான். ஏன்னா அவன் மட்டும் முழிச்சிருந்தா தாஞ்சிரோ போட்டுக்க மாட்டான். அதை தூங்க வச்சுருவான். தாஞ்சிரோ தடவை கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நெசுகவும் பத்திரமா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறமா வந்து தாஞ்சிரோவும் போவான். சுற்றி ஃபுல்லாக பனி நனைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுன்னு போவான் தாஞ்சிரோ. அப்புறமா வந்து எல்லாரும் வந்து அவங்க வேலையை பார்த்துன்னு இருப்பாங்க. அப்புறமா தாஞ்சிரோ நடந்து வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு கறி கிடைக்குமா, அதாவது கறினா வந்து சார்கோல், அதாவது கறிக்கட்டை கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாஞ்சிரோ எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறமா வந்து ஒருத்தர் அடிவாங்க அதை பார்த்து தாஞ்சிரோ திரும்பி பார்ப்பான். ஏன்னா வந்து அவர் வந்து இதை பாட்டு யார் உடச்சதுன்னு ஸ்மெல் பண்ணி சொல்லு தாஞ்சிரோ அப்படின்னு சொல்லுவார். அவரும் தாஞ்சிரோ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது மேலே போன வாசனையோட உள்ளதே, இப்போ இது இவர் உடைக்கல அப்படின்னு இந்த வாட்டி தப்பிச்சுட்டான் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் தான் சொன்னேன் நான் உடைக்கலன்ட்டு அப்படின்ட்டு தாஞ்சிரோ வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து இன்னைக்கு செம்மையான பிஸ்னஸ், இப்போது எனக்கு நிறைய காசு கிடச்சிருக்கு. தாஞ்சிரோ இந்த தன்மை இங்கே மேலே ஏற போகிறது அந்த மலை மேலே இல்லை, நான் பார்த்து போய்ப்பேன் அப்படின்னு தாஞ்சிரோ சொல்லுவான். அப்புறமா வந்து அந்த பெரியவரும் வந்து இல்லை எனக்கு ராத்திரி மட்டும் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணி அப்புறமா தாஞ்சிரோவும் போயிடுவான். அப்புறமா தாஞ்சிரோ நல்லா சாப்பிட்டுனுக்கும் போது அந்த பெரியவர் சொல்லுவார், நம்ம டேமன்ஸ்லாம் மலை மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே அப்படின்ட்டு தாஞ்சிரோ கேட்பான். இந்த மாதிரி டேமன்ஸ்லாம் மலை மேலே இருக்கிறதுனால நீ ஜாக்கெட் தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அவரும் சரி நான் விளக்கு ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். நீ நல்லா தூங்க விளக்குனா லைட் அதை ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். தாஞ்சிரும் அப்படியே யோசிச்சு பார்த்துனே இருப்பான். அவர் வந்து எழுந்து போயிட்டு விளக்கு ஆஃப் பண்ணிடுவார். அப்புறமா தாஞ்சிரம் நல்லா தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர். அப்புறமா தாஞ்சிரம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்துப்பான். அவங்க பாட்டி சொன்ன விஷயம்லாம் நினச்சி பார்ப்பாங்க. ஃப்ளேம் அதெல்லாம் சொல்லுவாங்க, பிரீத்திங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறமா வந்து பாய் அப்படின்ட்டு அந்த பெரியவருக்கு பாய் சொல்லிட்டு அவன் போவான். அவன் போகும்போது ரத்தக்கரை வாசனை அப்படின்ட்டு அவன் ஓடி போய் பார்ப்பான். பார்த்தா எல்லாரும் செத்து கிடப்பாங்க. அங்கே மியூசிக் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சின்ன தம்பி செத்து போய் கிடப்பாங்க. எல்லாரும் செத்து போய் கிடக்கிறத ஹீரோ போய் பார்த்துட்டு சும்மா ஆச்சரியம் ஆயிடுவாங்க எல்லாம். ஹீரோவுக்கு அவெல்லாம் மூச்சு வச்சு இருக்காது. ஏன்னா அவங்க குடும்பம் செத்து போயிருக்காங்க. நெசுக்கோ மட்டும் கொஞ்சோண்டு நகரை பார்த்து அவன் செத்து ஓடுவான். இல்லை என்ன முடியும் போயிருப்பான். அம்மா நெசுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக டீமனா மாறுவான். அப்போ கத்துவான் நெசுக்கோ. அப்படியே ஸ்லிப்பாகி அவன் பனியில வந்து வலிக்கு கீழே வந்துடுவான். எனக்கு என்னாச்சு, பனி இருக்கிறதுனால தான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு இருந்துப்பான். ஆனால் அதே பனியினால தான் நான் கீழே வந்தேன் அப்படின்ட்டு நெசுக்கோ எங்கே இருக்கு அப்படின்னு பார்ப்பான். அப்புறமா நெசுக்கும் இருக்கிறத பார்த்துட்டு கடிக்க வருவான். நெசுக்கோ வந்து வாயை வந்து ஒரு மரக்கட்டை வச்சு கடிப்பான். அப்புறமா நீ இப்படி ஆகக்கூடாது நெசுக்கோ அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். அப்புறமா வந்து ஹீரோ கட்டுப்பட்டு நிற்கும் போது அதை வந்து பெருசாக ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு பெருசாவா ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். அப்புறமா வந்து ஒருத்தன் வருவான்.
ஹீரோ அப்படியே வந்து கட்டுப்பட்டு இருப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டு. இல்லை இப்படி ஆகக்கூடாது, நீங்கள் மனுஷனாக மாறி திரும்ப ஒன்று மனுஷன் தான் அப்படின்னு அப்படியே கட்டுப்பட்டு. அப்புறமா பார்த்தா வலுவா. அப்புறமா தான் ஹீரோவுக்கு தெரியுது இவ ஒன்றும் சுயநலம் எடுக்கலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இல்லை நீ திரும்ப வந்துரு அப்படின்ட்டு ஹீரோ வந்துடுவான். அப்புறமா அவங்க வந்து ஏன்னா அவன் மைண்டில் கண்ட்ரோலே இல்லை. அப்புறமா ஒருத்தன் வருவான், ஓடி வந்து நெசுக்கு வெட்ட பார்ப்பான். ஆனால் அவள் அழுவா. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து ஹீரோ வந்து கொடுக்கப்பட்டனா அவன் முடி மட்டும் வெட்டிடுவான். அவன் யாருன்னு அவன் திரும்ப நிற்கிறான் அப்படி. அப்புறமா அப்படியே இந்த எபிசோட அங்கே முடிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் யூ